இந்த நாள் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி போச்சுன்னே தெரியல. 4 வருஷம் ஆகி இது நம்மளோட நியூ சேனல் கணேஷ் ரீனா லாஜிக்ஸ் 5th இயரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும். பட் இவ்வளோ பேரை கிளியர் பண்ண வைப்போமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களா? இவ்வளோ நினைக்கல சார். நினைப்போம் நம்ம கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். பட் இத்தனை பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரில, அப்போ தெரில. பட் ஆனால் அது உண்மையாக நிஜமாக்கியிருக்கோம். இந்த டைம் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டே ஒரு 2 சக்ஸஸ் மீட் வச்சுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு டே. ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல், இந்த புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0 சப்ஸ்கிரைபர் இருந்தப்ப எல்லாருக்கும் ஆசை என்ன இருக்கும், சப்ஸ்கிரைபர் வரணும். அது எல்லாத்துக்கும் இருக்கும். பட் அது ஆசை எங்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் கிளியர் பண்ண வைக்கணும், நிறைய பேரை வந்து நம்ம சேனல் பார்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ், நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் வந்து ஜேர்னியில் வந்து எங்கள் கூட வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களை நம்புறீங்க. இவங்களை ஃபாலோ பண்ணால் நம்ம ஏதாச்சும் கிளியர் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இவங்களோட லைஃப்பை நம்ம மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கும், ஒரு டூலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சொன்ன மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டானது இந்த ஜேர்னியில் இது வரைக்கும் எங்கள் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி மக்களே. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளோட டார்கெட் டபுள் த டைம் கிளியர் பண்ண வைக்கணும் பசங்களை அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக ஒரு புதுசாக நாங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்ப வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைக்க வைக்கும். நாளை காலையில் 10 மணிக்கு தமிழ் நியூ இயரை முன்னிட்டு அந்த புதிய ஒரு இனிஷியேட்டிவ் எப்படின்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ மறக்காமல் நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, லைவில் வரவங்களுக்கு மட்டும்தான் 10 மணிக்குலேருந்து அந்த லைவ் வந்து 10லேருந்து ஒரு 10-20 தான் இருக்கும். இப்போயே வந்து உங்கள் மொபைலில் வந்து அந்த அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க, தயவுசெய்து பண்ணுங்க. ஏன்னா லைவில் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸை வந்து உங்களால் அடைய முடியும். ஸோ எப்பயுமே அந்த நியூ இயருக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நம்ம சொல்லுவோம், ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் அதை வந்து பண்ண மாட்டோம். பட் உங்கள் வாழ்க்கைக்கான ரெசல்யூஷன் தமிழ் நியூ இயர்லேருந்து நம்ம எடுக்கலாம். கண்டிப்பாக நாளை காலையில் 10 மணிக்கு லைவ்ல நம்ம யூடியூப் சேனல்ல மீட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. நிறைய பேர் வந்து இப்போ லைவ் பார்த்துருந்து எனக்கு பர்த்டே விஷஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே தேங்க்யூ.